ஜாதிய வன்கொடுமைகளெல்லா இளைஞர் இந்தியா தேடிச் சோறு நிதம்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடித் துன்பமிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிரையான பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அவையோர் அனைவரையும் வணங்கி நல் கருத்துக்களில் இணங்கி என் தலைப்பில் இறங்கி என் உரையை துவங்குகிறேன். என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். இளையோர் என்பவர்கள் யார் என்று சற்று சிந்தித்து பார்ப்போமேயானால், ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் வளர்ச்சி கூறுகளின் நிலைத்த தன்மைக்கும் உந்து சக்திகளாக முன்னிற்பவர்கள்தான் இந்த இளைஞர்கள். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றது வானினும் நனி சிறந்தனவே என்றார் பாரதி. நாம் பிறந்த தேசத்தை எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்று இதைவிட யாரும் கூறிவிட முடியாது. அந்த தேசத்தை தாங்கி பிடிக்கும் வல்லமையும் வலிமையும் தான் இந்த இளைஞர்கள். தேச பற்றில்லாமல் நாம் எவரும் நாட்டின் சிறந்த குடிமகனாக வாழ்ந்துவிட முடியாது. ஜாதி மதங்களை கடந்து மனிதனை மனிதன் மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். சண்டைகளை துறந்து சமத்துவம் பேண தெரிந்திருக்க வேண்டும். தன்னலம் மறந்து பிறர் நலம் வாழ வைப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். ஜாதி வன்கொடுமைகளை இன்றைய காலகட்டத்தில் வெறும் போராட்டங்களால் மட்டுமே மாற்றிவிட முடியாது. முதலில் நாம் அறிவின் மேலும் உழைப்பின் மேலும் நம்பிக்கை வைக்க வேண்டும். உண்மையை சொல்ல போனால் ஜாதி நம்மை பிடித்து கொண்டிருக்கவில்லை, நாம் தான் ஜாதியை பிடித்து கொண்டிருக்கிறோம். ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் விருப்பம் உண்மையாகவே நம்மிடையே இருக்குமானால் அது அழியாதா என்ன? அதை அழிய செய்ய முடியாதா என்ன? இல்லை, அது என்றும் அழியாத இயற்கை அமைப்பா? இளையோரே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஜாதியை ஒழிக்க, அதனால் வருகின்ற வன்கொடுமைகளை ஒழிக்க தலைவர்களை வெளியே தேடாதீர்கள். உங்களுள் தான் அத்தலைவன் இருக்கிறான். உங்களுள் தேடுங்கள். நடைமுறையில் ஜாதி அழிவில்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று பார்ப்போமேயானால், தமிழகத்தில் ஜாதிகளுக்கு எதிரான சிலம்பங்கள் சுற்றப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் சுற்றுபவர்கள் காற்றில் சுற்றுகிறார்கள். எதிரில் யாரும் இருந்துவிடக் கூடாது என்ற கவனத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஜாதிய வன்கொடுமைகளால் தற்போது இந்தியாவில் நடந்தவைகளை நினைத்து பார்த்தாலே கண்கள் கலங்குகின்றன. 10 வயது குர்ஜித் கொலை, மைனர் தலித் சிறுமி 3 கல்லூரி மாணவர்களால் பலாத்காரம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்திய ஜாதிய வன்கொடுமைகள் இல்லாமல் ஒரு இளைஞர் இந்தியா அமைய வேண்டுமானால் மதங்களை கடந்து தங்களது சந்ததியினருக்கும் ஜாதி என்ற ஒன்று இல்லை என்ற நோக்கத்தோடு வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சில அற போராட்டங்களில் ஈடுபடுவதன் மூலமாகவும் வன்கொடுமைகளை மாற்ற முடியும். ஜாதிகள் என்னும் சாயம் விழுப்பேன், சரித்திரம் என்னும் பேயை ஒழிப்பேன், தத்துவம் என்னும் தீயை வளர்ப்பேன், அனைவரும் சமம் என்று எடுத்து உரைப்பேன். ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் கூட விஷம் பரவட்டும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வாழ்க்கைகள் வாழ எனக்கு வாய்ப்பு தரப்பட்டாலும் நான் அந்த ஒவ்வொரு வாழ்க்கையும் என் தேசத்தின் நலனுக்காக அர்ப்பணிப்பேன் என்று முழங்கி இவ்வார்த்தைகளுடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.